வணக்கம் பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் எங்களுக்கு எங்கள் ப்ரொடக்ஷன் படத்தை மீறி எப்படி சொல்கிறது, சீனு ராமசாமி சார் மாதிரி ஒருத்தர்கிட்ட வந்து கொட்டுவாங்கன்னா அது கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தோம். சார் ரொம்ப எங்களுக்கு எப்படி சொல்கிறது, விஷன் சினிமா ஹவுஸில் நீங்கள் ஒரு படம் பண்ணணுன்னா ஒரு 50லேருந்து 100 பேர்கிட்ட கதை சொல்லணும். சார் அவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க. அந்த கதை எனக்கு ஒரு கதை பிடிச்சிருக்கு, அது உங்களுக்கெல்லாம் பிடிக்கும் பாருங்கன்னு சொல்லி அதை சீனு ராமசாமி சார்கிட்ட தடவை எங்கள் பசங்க ஒரு 4 பேர் இருக்காங்க, அவங்ககிட்டயும் சேர்த்து சொல்லுங்கன்னு சொல்லி சார் கொஞ்சம் கூட அதை பற்றிலாம் யோசிக்காமல், நாங்களாம் ஒரு எங்ககிட்டலாம் வந்து இந்த கதையை என்கிட்ட சொன்னாங்க. அப்போ இருந்து சீனு ராமசாமி சார்ட்டெல்லாம் அம்மா கதை கேட்குறதாங்கிற மாதிரி பயந்துட்டு உட்காந்துருந்தோம். பட் சார் சொல்ல ஆரம்பித்து அந்த கதைக்குள்ளே நான் கதையாகவும் கேட்டிருக்கேன், பவுண்டும் படிச்சிருக்கேன், படமாகவும் பார்த்துட்டேன். எப்படி சொல்கிறது, சார் சொல்லும் போது என்ன இருந்துச்சோ அதில் சரி இது இவ்வளோ கஷ்டமாக இவ்வளோ எமோஷன் இப்படின்னு வந்தால் அது அங்கே முடியாது, அடுத்து 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 அடுத்துன்னு சொல்லி ஒருத்தன் இழக்கிறதுக்கு என்னெல்லாம் இருக்கோ அந்த இழக்கிறது உண்மையாக மனசார நமக்கு பிடிச்சவங்களுக்காண்டி இழந்தால் என்னமா இருக்கணும் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. இந்த படம் ஒரு பெரிய ஹோப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்டு நான் இங்கே என்ன சொல்லணும் தெரியல தான், இந்த படம் ரொம்ப பெரிய அழகான ஒரு எமோஷனல் படமாக இருக்கும். என் படத்தில் முடிஞ்சவரை அவனை நடிக்காமல் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நான் சொல்லி நிறையா லிமிட்டேஷன் வச்சுருந்தேன். அதை விட அதிகமாக சார் லிமிட்டேஷன் வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். தம்பி அப்படி பண்ணியிருக்கான், ரொம்ப நடிச்சிருக்கான்னு சொல்ல முடியாது, அப்படி அவ்வளோதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சார் ஒன்று பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அழகான படம். ரகுநந்தன் சார் எல்லாரும் அது சொல்கிறாங்க, பட் எப்படி சொல்கிறது, அண்டர் ரேட்டட்னு ஒரு வார்த்தை, அவர் அண்டர் ரேட்டட் எனக்கு சொல்ல தெரில. பட் நீர்ப்பறவையாக இருக்கட்டும், ஒவ்வொரு படத்துலையும் அவர் திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். இப்போது ரீசெண்டாக அந்த மெலடி பாட்டு, மெலடி சாங்ஸில் இந்த இது இப்போ நீங்கள் கேட்ட சாங் இல்லாமல் இன்னொரு பாட்டு இருக்குது, ஒரு லவ் சாங்கும் இருக்குது. இந்த மாதிரி மெலடி சாங் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது, ரொம்ப நாள் ஆச்சு, யாருமே போட மாட்டுறாங்க உண்மையாகவே. அவ்வளோ அழகான சாங்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் டீமுக்கும் வாழ்த்துக்கள். வெகிடா வாழ்த்துக்கள்மா, சத்யா வாழ்த்துக்கள். சார் சக்தி சார் இருக்கார், ஸோ அவர் பார்த்துப்பார், நல்லபடியாக எல்லாமே இது பண்ணிப்பாங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப தேங்க்யூ. முதல்ல இந்த படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அருளானந்த் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் மேத்யூக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். சீனு சார் வந்து என்னுடைய குருநாதர். ஏன்னா சாரோட 4வது படம் இப்போ ஒர்க் பண்ணுறேன். தென்மேற்கு பருவக்காற்று, நீர்ப்பறவை, இடிமுழக்கம், அப்புறம் கோழிப்பண்ணை செல்லத்துறை. சீனு சார் படத்தில் வந்து எனக்கு மேக்ஸிமம் வந்து எப்படின்னா, மற்ற படங்கள்லாம் இப்போ அயோத்தி பண்ணேன், அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணியிருந்தோம். சாருடைய படங்கள் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கும். அதாவது டியூன் கம்போஸ் பண்ணுறதா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறதா இருக்கட்டும், எனக்கு வந்து அவர் வந்து எப்போதுமே நீ வந்து ஃப்ரீயாக டைம் எடுத்துக்கிட்டு நல்லா யோசித்து நல்லாவே எனக்கு வந்து அது ஒரு மைல்கல்லாக இருக்கணும் அந்த சாங் வந்துட்டு. அப்படி தான் என்கிட்ட ஒவ்வொரு படமும் என்கிட்ட வேலை வாங்கிடுவாங்க. ஸோ இந்த படத்தில் அந்த 5 சாங்குமே அதுக்கு வரதுக்கு ரீசன் வந்து சாருடைய எனக்கு கொடுத்த அந்த ஃப்ரீடம் தான். தென்மேற்கு பருவக்காட்டில் வந்து அதாவது கள்ளிக்காட்டில் பிறந்த தாயாக இருக்கட்டும், நீர்ப்பறவையில் பரபரப்பு சாங்காக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு சார் வந்து ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து ஒர்க் பண்ணனால தான் ஒவ்வொரு சாங்குமே ஹிட் சாங்காக வந்துச்சு. இந்த படத்துலையும் அப்படி தான். பொன்னான பட்டப்பில் வந்து லாஸ்ட்டாக தான் பண்ணோம். ஸோ நான் அப்படியே சொன்னேன் சார்கிட்ட, ஏற்கனவே ஒரு டியூன் பண்ணி கொடுத்தேன் சார்கிட்ட வந்துட்டு, சார் நான் இன்னொரு டியூன் ஒன்று கம்போஸ் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னால், அதுக்கு நீ டைம் எடுத்து பண்ணிக்கோ அப்படின்னு டைம் கொடுத்தாங்க. அது டியூன் பண்ணதுக்கப்புறமாவே ரொம்ப ரசித்தார் ஆக்சுவலாக. அது மாதிரி வைரமுத்து சார் அதுக்கு லிரிக்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த படத்தில் மொத்தம் 5 சாங்கு, 5மே வேறு வேறு ஜானரில் இருக்கும். இதுக்கப்புறமா இந்த படம் வந்து இப்போ நம்ம வந்து சாங் பண்ணி கொடுத்துட்டேன், படம் எனக்கு ரீரெக்கார்டிங் வருது. ரீரெக்கார்டிங் ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது தென்மேற்கு பருவக்காற்று வேறு ஒரு ஸ்டைல், நீர்ப்பறவை வேறு ஒரு ஸ்டைல், இடிமுழக்கம் வேறு ஒரு ஸ்டைல். இது டோட்டலாக ஒரு முள்ளும் மலரும், ஒரு கிழக்கு சீமைலை, ஒரு பாசம் மலர் மாதிரி ஒரு அழகான ஒரு அண்ணன் தங்கச்சி படமாக இருந்துச்சு. ஸோ எப்போவுமே சீனு சார் படத்தில் ரொம்ப எமோஷ்னல் ஏரியா நிறைய இருக்கும். இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு ஏகன் பிரதர் வந்து நான் பார்த்துட்டு ஆக்சுவலாக ஜோ படம் பார்த்தேன். இதில் வந்து வேறு ஒரு டைமென்ஷனாக நடிச்சிருக்காரு. எப்படின்னா நீங்கள் அங்கே வந்து ஏகனாக இல்லாமல் ஒரு செல்லத்துறையாக தான் நீங்கள் பார்க்க முடியும். அந்த ஸ்க்ரீனில் வந்து ஒரு செல்லத்துறையாக வாழ்ந்திருக்காரு. நான் ப்ரொடியூசர்கிட்ட கூட அடிக்கடி சொல்லுவேன், டைரக்டர் பார்த்தீங்கன்னா எப்போதுமே அந்த வாழ்வியலுக்குள்ளே வந்து ரொம்ப அழகாக எடுத்துருவார் சார் வந்துட்டு ஒரு சினிமா பார்க்குற மாதிரி இருக்காரு. நம்மளை அப்படியே அந்த ஊருக்கு கொண்டு போயிடுவார். அந்த கேரக்டர்ஸ் எந்தெந்த ஊரில் இருக்காங்களோ அந்தந்த ஊருக்கு நம்மளை எடுத்துகிட்டு போயிடுவார். அந்த மாதிரி தான் அந்த படமும். யோகி பாபு சாராக இருக்கட்டும், பிரகிடாவாக இருக்கட்டும், தங்கச்சி நடிச்சு அவங்க நடிச்சு, அப்புறம் லியோ, எல்லாருமே ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது வாழ்ந்துருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் சினிமாவை பார்க்காம ஒரு கேரக்டராக பார்க்காம அந்த 2.5 மணி நேரம் நிற்கும் படம், அந்த ஊரில் உட்காந்து நீங்கள் அவங்களோட வாழ்ந்துட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்.
கேமராமேன் அசோகா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னுடைய குருநாதர் தான் எனக்கு பேசுறதுக்கு ஒன்றும் ரொம்ப ரிஃப் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.